வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை வடவள்ளி அடுத்துள்ள வீரகேரளம் அண்ணா நகரில் புத்தம் புதிய பரிணாமத்தில் செயல்பட்டு வரும் சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டானது திருமதி சந்திரா சம்பத் ஜி மற்றும் சரவணகுமார் ஆகியோரால் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் அக்டோபர் 2ஆம் நாள் மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் வரலாற்றின் முதல் நிகழ்வாக கோவை மாவட்டம் கரடிவாவி லட்சுமி நாயக்கன் பாளையம் அருகில் உள்ள சிவபுரத்தில் இயங்கி வரும் சுவாமி சச்சிதானந்த நினைவு வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளையின் முதியோர் காப்பகத்தில் தங்களது வயது மூப்பு காலத்தை எளிய முறையில் கழித்து வரும் முதியோர்கள் 25 பேருக்கு சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் முதல் நிகழ்வாக அறுசுவையுடன் கூடிய அன்னதானம், வடை, பாயசத்துடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மகா அன்னதான உணவை முதியோர் காப்பகத்தில் இருந்த முதியவர்கள் ஆர்வமுடனும் ஆசையுடனும் அளவில்லாமல் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். அப்போது புதிய அத்தியாயமாய் துவங்கப்பட்டுள்ள சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நலமும் வளமும் பெற முதியோர் காப்பகத்தில் இருந்த அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்கள். இன்று நமக்காக அன்னதான வழங்கும் சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனத்தார் அனைவரும் அறிவிப்பேராற்றல் காரணியினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாவற்ற இறைவனின் நல்லாலும் குருவில் நல்லாசோடு வாழ்த்தி மகிழ்வோம். சிவானந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனத்தார் குடும்பத்தில் அனைவரும், தொழில்கள் அனைத்தும், சுற்றத்தார்கள் அனைவரும் அருள் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மேலும் சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் வரலாற்றின் முதல் நிகழ்வாக அன்னதானம் வழங்கிய நிகழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அன்னதான நிகழ்விற்கு பின்னர் தியான மண்டபத்தில் அனைத்து முதியவர்களையும் அமர வைத்து நிம்மதியாக உறங்கி மகிழ படுக்கை விரிப்பும் தலையணையும்
சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கி மகிழ்ந்தது. எம்பெருமானிகளை அனுப்பிச்சிருக்காரு. அதனால அவர் அந்த முருக தந்தை கடவுளுடைய கருணையா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாரும் பாடிக்கிட்டு இதுதான் ஏழைகள் தான், ஆனாலும் இருக்கு வச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி வள்ளலார் திருவடிகளே போற்றி போற்றி போற்றி. ஓம் நமசிவாய. நாங்கள் வடவள்ளியிலேருந்து வந்திருக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அன்னதானமும் பெட்ஷீட்டும் தலகாணியும் எங்களால் முடிஞ்சிருக்கிறதையும் உங்களுக்கு செய்வோம். மனமார்ந்து எடுத்துக்கோங்க. எங்களுடைய சிவனந்தி ட்ரஸ்டின் சார்பாக இப்போது உங்களுக்கு எல்லாம் மேற்கொண்டு உங்களுக்கு வஸ்திரங்கள் பெட்ஷீட்டு தலகாணிகள் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வச்சுருக்கோம். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்து முடிவு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய மனதார எங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. அது எங்களுக்கு போகும் வழியில் சகாயமாக மேலும் 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 கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவும் என்று நம்பி வேண்டி வணங்குகிறேன். வள்ளலாரையும் இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அனைவரையும் வணங்குகிறேன். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குநர்கள் திருமதி சந்திரா சம்பத்ஜி மற்றும் சரவணகுமார் மற்றும் நிர்வாகிகள் சிவக்குமார், பாலன், சிகாமணி, தூயகாந்தி, அதிரடி காளிதாஸ் ஆகியோர் உடன் இருந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த முதல் நிகழ்வை சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குநர்கள் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியிலிருந்து வரங்க. சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதில் இன்றைக்கி உங்களுக்கு அன்னதானமும் தலகாணி பெட்ஷீட் நாங்கள் வஸ்திரதானம்லாம் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த மாதிரி நிறைய சிறப்பு பணிகள் நாங்கள் செய்ய இந்த சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தயாராக உள்ளது. இதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது. சிவாய நமக. இன்று சிவனந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக இன்று அன்னதானமும் வஸ்திரதானமும் எல்லாம் வழங்கப்பட்டது. வடவள்ளியை சேர்ந்த வீரகேசரிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த விழாவை முதல் முறையாக தொடங்கி இருக்கிறோம். மேலும் மேலும் இந்த ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று மீண்டும் மீண்டும் நாங்கள் சேவை செய்ய தொடங்கியிருக்கிறோம். சிவனடியார் அனைவரையும் ஆதரித்து பெரும் மகிழ்வித்து அவர்களை ஆதரித்து எல்லா உதவிகளும் செய்ய நலத்திட்டங்கள் கொடுக்கவும் நாங்கள் மிகவும் ரெடியாக உள்ளோம். இதுக்குண்டான அத்தனையும் எம்பெருமான் எங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்பி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் இந்த ட்ரஸ்டின் சார்பாக தொடங்கி உள்ளோம். அறிவோம் நமச்சிவாய. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.